Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பாப்போம். பன்னீர் பிரியாணி வந்து நான் வந்து இன்னைக்கு பிரஷர் குக்கர்ல தான் பண்ணிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அரிசி பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு, சூப்பரா டேஸ்டியா வந்திருக்கு. நம்ம வந்து இதுக்காக பிரியாணி pan வச்சு நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. குக்கர்லயே சூப்பரா செய்யலாம். எப்படி செய்யலாம் நம்ம பாப்போம். சரிங்களா? ஒரு pan வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் கீ ஆட் பண்றேன். in case நமக்கு கீ வந்து ஒத்துக்காது அப்படினா கொஞ்சமா கீ ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மேல வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா ஃபுல்லா கீ போட்டு செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீ தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்க போறேன். சரிங்களா? பன்னீர் வந்து ஸ்கொயரா கட் பண்ணிட்டு ஈவனா கட் பண்ணிட்டு அதுல வைங்க. ஆயில்ல போடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். சரிங்களா? ரெண்டு பக்கமும் வந்து பிரவுன் கலர்ல வந்து சேஞ்ச் ஆகணும். கோல்டன் கலர்ல வந்து சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து அது ஃப்ரை பண்ணனும் பன்னீர். சரிங்களா? இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து நான் காமிக்கிறேன் பாருங்க. திருப்பி விடுங்க. ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பிரவுன் ஆச்சு அப்படினா திருப்பி விடுங்க. 4 சைட்ஸ்மே நமக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு வரணும். ஓகேங்களா? பன்னீர் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரிச் இன் புரோட்டீன் கண்டென்ட் இது. ஸோ இது வந்து நம்ம கிட்ஸுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. எப்போவுமே சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம டிஷ் கூட. இந்த மாதிரி வச்சு நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்க. நல்லா ப்ரௌன் கலர்ல மாறிடும். திருப்பி போடுங்க. சரிங்களா? திருப்பி போடும்போது இந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த மாதிரி பிரவுன் கலர்ல நமக்கு மாறிடணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல்ல. நான் வந்து இப்போ வந்து பிரஷர் குக்கர் வைக்கிறேன். குக்கர்ல வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஒரு 6 ஸ்பூன் கிட்ட ஆயில் வந்து ஆட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து தாளிப்புக்கு போடணும். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு எடுத்துக்கோங்க. 2 வந்து பிரியாணி இலை இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 2 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய் இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து ஒரு 3 பிரிஞ்சி இலை போடுறேன். ஓகேங்களா? போட்ட பிறகு சோம்பு போடுங்க. சோம்பு, 2 லவங்கம், ஏலக்காய், பட்டை வந்து வாசனைக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நமக்கு வந்து இதுக்கு வந்து நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனியனை. ஓகேங்களா? டொமேட்டோ வந்து சாப் பண்ணி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து 2 கப் ஆனியன் அரிஞ்சு வச்சிருந்தேன்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டு செஞ்சாதான் நமக்கு வந்து நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நடுவில் வெங்காயம் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி தெரியாது. ஓகேங்களா? ஸோ நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வந்து தின்னா ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, வதங்கிட்டே இருக்கு. நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிட்டு நீட்டில் குறுக்கில் வந்து ஒரு வாட்டி கோடு மாதிரி போட்டுட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் புதினா நமக்கு தேவை. புதினா லீஃப் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 முறை அலசுங்க. மண் இருக்கும் அதில். நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்க. சரிங்களா? புதினா வந்து ஒரு கப்பில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? புதினா வந்து நம்ம விருப்பப்படி தான். நம்ம வந்து குவான்டிட்டிலாம் கிடையாது. எவ்வளோ ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. ஓகேங்களா? நல்லா வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா புதினா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ பார்த்தீங்களா சொன்னல 3 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன்னு அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். பீஸாக குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து டொமேட்டோ ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? நல்லா வதங்கி வரணும். டொமேட்டோ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு அதுவும் வந்து நல்லா குக் ஆகிற மாதிரி வெந்து வரணும். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நல்லா வதங்கி வந்துட்டே இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம எவ்வளோ ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க.
நம்ம வந்து டொமேட்டோ வந்து கொஞ்சம் வதங்குற ஸ்டேஜில் தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும். ஓகேங்களா? அந்த இஞ்சி வாசனை பூண்டு வாசனை வந்து நமக்கு பிரியாணியில் வரக்கூடாது. அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பச்சையாக வாசனை வரக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வதக்கும் போது அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். சரிங்களா? அடி பிடிக்கும். கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா. சரிங்களா? அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் இப்போ உப்பு. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணும்போது நான் பார்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்பேன். சரிங்களா? இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து போயிடும். நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வதங்கி வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறமா நம்ம வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணணும். டர்மரிக் பவுடர் வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா நான் எப்போவுமே எல்லா சமையல்லையுமே வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறது வழக்கம். அது வந்து கிருமி நாசினி அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை எப்போவுமே ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. ஆட் பண்ணிவிட்டு வெறும் சில்லி பவுடர் இருக்குது இல்லைங்களா? தனியா இல்லாமல் வெறும்னா சில்லி பவுடர் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் இருக்குல்ல, அது வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து இப்போ வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். கரம் மசாலா வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆக்சுவலாக வந்து கரம் மசாலாவும் கொஞ்சம் நம்ம காரம் கொடுக்கும். அதில் மிளகுலாம் இருக்கிறதுனால நான் வந்து அது 1 ஸ்பூனு, வெறும் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? பச்சை மிளகாவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்பைசிக்கு வந்து நம்ம நல்லா வந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். சில்லி வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள், சில்லி பவுடர். ஓகேவா? இப்போ நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நமக்கு வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வாசனைலாம் எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கும் போது நமக்கு வந்து நல்லா வந்து அந்த வாசனைலாம் போயிட்டு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்மெல் வந்து நல்ல ஒரு அரோமா வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நல்லா வதக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதெல்லாம் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் நல்லா வதக்கின பிறகு நம்ம வந்து தண்ணி வந்து 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணியை நான் ஆட் பண்ண போகிறேன், குக்கர் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? நம்ம வந்து தனியாக பிரியாணி பேனில் செய்யும்போது 1க்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றுவோம். இப்போ குக்கருன்றதுனால 1க்கு 2 ஊற்றுறேன். 1 கிளாஸ் அரிசி அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் வந்து இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். சரிங்களா? இப்போது அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் வேணால் அளந்துக்கலாம். அரிசி எதில் அளக்குறீங்களோ அதில் 2 பங்கு ஊற்றணும் தண்ணி. சரிங்களா? தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பத்தலைன்னா போட்டுக்கோங்க. சரிங்களா? உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி வாயில் ஊற்றி பார்க்கும்போது நமக்கு எல்லா டேஸ்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கணும். உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, காரமும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி சமமாக இல்லை பத்தலை அப்படின்னா கொஞ்சம் இப்போ போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. அடியில் இருக்கிற வெங்காயம் தக்காளி இந்த மசாலாலாம் வந்து எல்லா இடத்துலையும் வரணும். நல்லா கலரி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஓகேங்களா? குக்கர் போட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடாதீங்க, வெயிட் போடாதீங்க, சும்மா மூடி வைங்க. தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் 1/2 hour பிஃபோர் நான் வந்து ஊற வச்சு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறேன். சரிங்களா? திரும்பவும் நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டைம் ஒரே வாட்டி தான் வாஷ் பண்ணணும் பாஸ்மதி ரைஸ். அப்போ தான் நமக்கு அந்த வாசனை அப்படியே இருக்கும். சரிங்களா? 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்து நல்லா கொதித்த பிறகு அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அரிசி மட்டும் எடுத்து ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? திரும்பவும் அரிசியில் தண்ணி வரக்கூடாது. நல்லா க்ளீனாக வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசி மட்டுமா எடுத்து தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் எடுத்து இதில் போடுங்க. சரிங்களா? போட்ட பிறகு நம்ம கலரி விட்டுட்டு நான் வந்து குக்கர் மூடிட்டு விசில் போட போகிறேன். சரிங்களா? நம்ம இப்போ அரிசி போட்ட பிறகு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பன்னீர் ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கீங்களா, இல்லை பேன்லேயே ஃப்ரை பண்ணது இருக்கா, அதை வந்து அப்படியே வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொட்டிடுங்க. இந்த தண்ணீர்லேயே வந்து நம்ம இதை போட்டுடலாம், பன்னீரையும் போட்டுடலாம். ஓகேங்களா? ஒரு வேளை பன்னீர் கூட அந்த கீ நம்ம ஆட் பண்ண கீயும் அதில் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து சேர்த்துடுங்க. சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நம்ம நல்லா கலரி விடணும். கீழே இருக்கிற வெங்காயம் தக்காளிலாம் வந்து மேலே வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கர் போட்டு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு 2 விசில் வைங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து தண்ணிலாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஓகேங்களா? நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு, வெங்காயம் தக்காளிலாம் வெந்துடுச்சு அதுலேயே. ஸோ அரிசி மட்டும்தான் வேகணும். 2 விசில் வைங்க. ஓகேங்களா?
2 விசில் எனக்கு வந்து வச்சுட்டேன். ஸ்டீமும் போயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செமையாக வந்திருக்கு. ஓகேங்களா, அரிசிலாம் நீட்டாக வந்திருக்கு. ஒன்றுமே சூப்பராக இருக்குது. வாசனையும் செமையாக இருக்குது. இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நல்ல மணமாக இருக்குது. தனித்தனியாக இருக்குது பாருங்கள் அரிசி. இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேங்களா, எப்போவுமே வந்து நான்வெஜ்ஜில் வெஜிடேரியனில் நம்ம செய்யணும் அப்படின்னா பன்னீர் போட்டு செய்யுங்க. மேலே கொஞ்சம் கீ ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக ஊற்றிட்டு கலரி விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வாவ், நம்ம வந்து அதில் கொஞ்சம் நெய்யில் வந்து முந்திரியும் வறுத்து இதில் ஆட் போட்டுக்கலாம். சரிங்களா, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். கொரியாண்டர் லீஃப் மேலே வந்து போட்டு கார்னிஷ் பண்ணி இது வச்சுடுங்க. செம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.